ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணம் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். தாத்தா ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறாங்க. கௌதம் ஒரு கட்டத்தில் எல்லாத்தையும் மரியாதை கம்மியாக பேசுகிறாங்க. சூர்யாவும் பார்த்தோம் அப்படின்னா கௌதம்கிட்ட பேச போகும்போது இப்போ மகா இடையில வந்து பேசுகிறாங்க. அப்பையும் கௌதம் ரொம்ப கோவப்பட்டு பேசி கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கடைசியாக வேணால் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், இங்கேயே சாப்பிட்லாம் இருக்கலாம், ஆனால் நாங்கள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தாத்தா இதுக்கு மேலே இவன் பேசுகிறத கேட்டால் நான் இங்கேயே இறந்து போயிடுவேன், அதனால் நம்ம முதல்ல இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் தாத்தா சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் செஞ்சு யாரும் வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை, கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணதுக்கு என் பேரன் சூர்யா வந்து உங்கள் எல்லாத்த விட பெரிய ஒரு இடத்துக்கு வருவான் அப்படிங்கிற மாதிரி சவால் விட்டு பேசுகிறாங்க. சூர்யாவும் அதே மாதிரி பேசுகிறாரு. இப்போ எல்லாம் வெளியில் கிளம்பும்போது மறுபடியும் கௌதம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் போட்டிருக்க நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டு வெளியில் கிளம்புற வேலையை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே எல்லா நகை எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு ரொம்ப மனவேதனையோட வீட்டில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா தாத்தா எல்லாம் கிளம்புறாங்க. ஆனால் ஒரு விஷயம் கொஞ்சம் புரியல, என்னன்னு கேட்டால் இப்போ அனாமிகா அதே நேரத்தில் விஜய் அப்போ அவங்களாம் இருக்காங்கல்ல, காயத்ரி அவங்க மட்டும் வெளியில் வரல, அவங்க வீட்டுக்குள்ளார தான் இருக்காங்க. மற்ற எல்லாரும் பார்த்தோம் அப்படின்னா வெளியில் கிளம்பி போகிறாங்க. ரோட்டில் போகும்போது பார்த்தா ராஜலட்சுமி வராங்க. நான் இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட அந்த விஷயத்த சொல்லி அவங்களையும் கூப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி போகிறாங்க. ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லாரும் அப்படியே அழுதுகிட்டே போய் நேராக பார்த்தா இப்போ இங்கே கோடீஸ்வரி வீட்டுக்கு, அதாவது மகாவோட வீட்டுக்கு போகிறாங்க. மகாவோட வீட்டுக்குள்ளார எல்லாம் சமையல் செஞ்சுட்டு எல்லாம் வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மகா எல்லாம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. கதவு தட்டுற சத்தம் கேட்குது. கதவை திறந்தால் மகாவும் சூர்யாவும் நிற்கிறாங்க. இப்போ அவங்கள பார்க்கும்போது முதல்ல கோடீஸ்வரி சந்தோஷப்பட்டாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கண் கலங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி எல்லாரும் நிற்கிறாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக விஷயமே தெரியுது. அப்புறம் எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கப்புறம் கோடீஸ்வரி அப்படியே ரொம்ப சந்தோஷமாகவும் பூரிப்போடையும் மனசார அப்படியே எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளார கூப்பிட்றாங்க. எல்லாரும் கொஞ்சம் கலக்கமாக இருந்தாலும் இப்போ அப்படியே சொல்லி அப்படியே எல்லாத்தையும் ஒருத்தவங்களா உள்ளே கூப்பிட்றாங்க. எல்லாம் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் கூப்பிட்றாங்க. ஆனால் ராஜலட்சுமி மட்டும் வெளியில் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ கோடீஸ்வரி போய் கூப்பிடும்போது இதை நான் உங்கள் கையை வந்து காலாக நினச்சிக்கிறேன், நான் உங்களை பல தடவை அவமானப்படுத்தியிருக்கேன், நீங்கள் என்னை மன்னிச்சா தான் நான் வீட்டுக்குள்ளார வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கோடீஸ்வரி இருந்துட்டு நீங்கள் கோவத்தில் பேசுகிறீங்களே தவிர உங்கள் மனசெல்லாம் அப்படி கிடையாது, அதெல்லாம் நான் எப்போவும் மறந்துட்டு நீங்கள் வரணும், நீங்கள் இந்த மாதிரி கேட்குறதா எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குன்னு ரெண்டு பேரும் செம்ம எமோஷனலாக பேசுகிறாங்க. இப்போ கோடீஸ்வரி வந்து ராஜலட்சுமியை வீட்டுக்குள்ளார கூட்டு போகிறாங்க. ராஜலட்சுமி வீட்டுக்குள்ளார வராங்க. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. ஸ்டோரி என்னமோ பார்த்தோம் அப்படின்னா பரபரப்பாகவும் கொஞ்சம் கதையோடையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. எமோஷனலாகவும் போய்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக கொண்டு போகிறாங்க, என்ன மாதிரிலாம் ப்ரொமோ வருதுங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.